ஃப்ரெண்ட்ஸ் வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நீலாம்பாள், வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஆட்டு பண்ணை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. காடு ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அக்காவும் இவங்களும் சேர்ந்து தாங்க ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய அக்காவுக்கு திருமணமாகி அவங்க வீட்டோட மணமகனாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுடைய அக்கா அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் ஏதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்ல ஒழுக்கமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு அதுவும் வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாந்தி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நுங்கு வியாபாரம் நடத்திட்டு வராங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீட்டில் இல்லைங்க, வாடகை வீடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் இவங்கள கண்டுக்கிறது இல்லைங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, பாட்டி மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தன்னையும் தன்னுடைய பாட்டியை இவங்க தான் கடைசி காலத்தில் பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வரதட்சணையினால் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க திருமணம் வேணான்னு இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாட்டிலாம் இவங்கள கம்பல் பண்ணுறதுனால இவங்க கடைசி காலத்துக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறங்க. ஏதாவது நல்ல ஒரு வேலைக்கு போகிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.